ஹாய் வணக்கம், வெல்கம் டு நக்ஷத்ரா ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரசம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கப்பில்னா கிளாஸ்லனா மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகா, பெருங்காயம், மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. கிராம் கணக்கில்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரசம் பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கேஸ் மீடியமில் வச்சு தனித்தனியாக ஃப்ரை பண்ணி ஒரே பிளேட்டில் போட்டு வச்சுக்கணும். இப்போது கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் 1 கப் துவரம்பருப்பை போட்டு கேஸ் மீடியமில் வச்சு துவரம்பருப்பு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாய் வச்சு அதில் 1 கப் கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற துவரம்பருப்பு கூடவே போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 கப் தனியா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். தனியா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், அதனால் பக்கத்தில் இருந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். தனியா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 கப் சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். சீரகம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் 1/2 கப் மிளகு போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 15 காஞ்ச மிளகா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். காஞ்ச மிளகாவை கருகாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் ரசம் பவுடர் கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1 கப் கறிவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் ட்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஆற விடணும். நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் அதில் 3 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு அதை ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரசம் பவுடர் ஈஸியாக பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறதுக்கு பதில் வீட்டில் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்தி கூட. இந்த மாதிரி ரசம் பவுடர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் 6 மந்த் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசம் பவுடரை வச்சு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நான் வரப்போகிற வீடியோவில் காமிக்கிறேன். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை அழுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.